வெல்கம் டு மை சேனல். ஒரு பிஎஸ்என்எல் ஃபைபர் கனெக்ஷன் வச்சு நிற்கிற கஸ்டமர் எப்படி அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் நம்மளுடைய டிஎஸ்சிஎம் ஆப் மூலமாக எப்படி நம்ம கட்டுறதா நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு நீங்க போட்டுங்க. ஓகேங்களா? யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டுட்டு கீழே இருக்கிற கேப்ஸா போட்டுட்டு நீங்க ஓகே கொடுத்துருங்க. லாகின் பண்ண உடனே உங்களுக்கு இந்த டேஷ்போர்டு ஒன்று ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அதில் டாப் அப் பேலன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நமக்கு அவங்களுடைய பேமெண்ட்டோட அதிகமாக இருந்துச்சுன்னா ஓகேங்களா? அதில் சேல்ஸ் சேனல்ஸ் செல்ஃப் சர்வீஸ் கிளிக் பண்ணிவிட்டு அக்கௌண்ட்ஸில் நாம் போகிற மாதிரி இருக்குது. அவங்க அக்கௌண்ட்ஸில் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டிஆர்எம் அக்கௌண்ட்ஸில் டிஆர்எம் பில் பேமெண்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு செகண்ட் ஆப்ஷன் இருக்குது. அது நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுடைய சர்வீஸ் நம்பர் கீழே போகிற மாதிரி இருக்குது. அந்த கஸ்டமருடைய அமௌண்ட்டு பேமெண்ட் பண்ணணும் இல்லைங்களா, அவங்களுடைய சர்வீஸ் நம்பர் இதில் நீங்கள் போடுற மாதிரி இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாப் அப் நம்பரும் மை டாப் அப் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு அதில் இருக்குது. நமக்கு பரவாயில்ல, தேவையில்லை. நம்ம அதிகமாக தான் நம்மளுடைய டாப் அப் பேலன்ஸ் இருக்குது, அதனால நம்ம ரீசார்ஜ் பண்ண தேவையில்லை. ஏன்னா இப்போ தான் நம்ம பண்ணோம் ரீசார்ஜ். அதனால நாம சர்வீஸ் நம்பர் மட்டும் போடுறேங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு நம்ம இந்த ப்ரீமியத்தோட அமௌண்ட் நம்ம இப்போ பேமெண்ட் பண்ண போறோங்க. ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சர்வீஸ் நம்பர் போட்டு அந்த அண்டர்ஸ்கோப் போட்டு அவங்களுடைய லேண்ட்லைன் நம்பர் போட்டுங்க. அந்த அண்டர்ஸ்கோப் தேவைப்படுது. அதில் குறி கொடுத்த உடனே கீழே அவுட்ஸ்டாண்டிங் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருப்பாங்க. அவங்களுடைய டோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, அந்த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் எப்படி நம்ம கட்டுறது தான் நாம் இன்னைக்கு பார்க்குறோம். ஓகேங்களா? அதில் கீழே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் நம்பர் கொடுத்துனுக்குறாங்க. பில் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டு, பில்லிங் சைக்கிள்னு சொல்லிட்டு எந்த மந்த்லேருந்து எந்த மந்த்துக்குள்ளே நம்ம பேமெண்ட் பண்ணுறோங்கன்னு சொல்லிட்டு அதில் கொடுத்துனுப்பாங்க. டியூ டேட்டும் கீழே கொடுத்துனுக்குறாங்க. அதெல்லாம் நம்ம எதுவும் இது டிசேபிள் தான் இருக்கும், நம்ம எதுவும் எனேபிள் பண்ண முடியாது, இது மாற்ற முடியாது. அதில் பேமெண்ட் கொடுத்துட்டு எம்பிஐ உங்களுடைய எம்பி நம்பர் போடணும். ஓகேங்களா? நீங்கள் ஒரு எம்பி நம்பர் கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த எம்பி நம்பர் நீங்கள் போடுற மாதிரி இருக்குது. அந்த எம்பி நம்பர் கரெக்டாக போடலைன்னா உங்களுக்கு எம்பின் எரர் தான் வரும். அதனால எம்பி நம்பர் நீங்கள் கொஞ்சம் பார்த்து தெளிவாக போட்டுருங்க. போட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மீண்டும் அதில் எம்பி நம்பர் தவறுதா வருதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்படி சப்போஸ் தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபர்கெட் பண்ணுங்க. உங்களுக்கு எம்பி நம்பர் மறந்துருச்சுன்னா நீங்கள் ஃபர்கெட் பண்ணுற மாதிரி இருக்கு. எம்பி நம்பர் எப்படி நம்ம ரிக்வஸ்ட் நியூ நம்பர் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எம்பி நம்பர் கரெக்டாக போட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. பண்ணோடனே உங்களுடைய அமௌண்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா வெரிஃபைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துனுப்பாங்க ஒரு டிஸ்பிளேல. அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அதில் சேவ் நம்பர் கேட்கும். நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அந்த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இது மாதிரி சக்ஸஸ் ஆட உடனே உங்களுக்கு அமௌண்ட் பேமெண்ட் பண்ணியாச்சு அந்த கஸ்டமருடைய அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓகே கொடுத்துருங்க. அவங்களுக்கு ரிசிப்ட் போயிடும். ஓகேங்களா? அவங்களுக்கு ரிசிப்ட் சப்போஸ் அவங்களுக்கு மெயில் ஐடி எந்த மெயில் ஐடி கொடுத்துருக்காங்களோ அந்த மெயில் ஐடிக்கு போயிடும், அவங்களுடைய மெசேஜுக்கு வந்துடும். ஓகேங்களா? அது நீங்கள் ஓகே கொடுத்த உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமருடைய இது பாருங்க, டோட்டலா நீங்கள் குறிமீடு கொடுத்தோடனே கீழே பார்த்தீங்கன்னா டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் எவ்வளோன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் உங்களுக்கு டவுட்டாக இருக்கு இல்லையா, அதனால நீங்கள் மீது டேஷ்போர்டு போயிட்டு மேலே மெனு பட்டன் போயிருங்க. மெனு பட்டனை போனோடனே அவங்களுடைய சேல்ஸ் சேனல் செல்ஃப் சர்வீஸ் போயிட்டு சேல்ஸில் போயிட்டு டிஆர்எம் ஆர்டர் என்ட்ரி கீழே கொடுத்துருங்க. நாம் இப்போ பேமெண்ட் பண்ணது நம்ம அவங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்துடணும். ஓகேங்களா? இல்லை பிடிஎஃப் வச்சு அவங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்க மாட்டாங்க, அதனால நம்ம பிடிஎஃப் அனுப்பிட்டு நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இது கீழே கொடுத்துட்டு உடனே கீழே கஸ்டமர் சர்ச் இருக்குது. அவங்களுடைய லேண்ட்லைன் நம்பர் இதில் போட்டு நீங்கள் சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருங்க. சர்ச் ஆப்ஷன் கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே ஓப்பன் ஆகும். அதில் ஆல் சர்வீஸ் ஆர்டர் கம்ப்ளைண்ட் சர்வீஸ் ரிக்வஸ்ட் இன்வாய்ஸ் இருக்கு பாருங்க. அந்த இன்வாய்ஸ் நீங்கள் கிளிக் பண்ற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு டிஸ்பிளே சின்னஸாக இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அது கிளிக் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் ஆஃப் பில்லுன்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேங்களா? 1891 இப்போ நம்ம பேமெண்ட் பண்ணது. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஐ சிம்பிள் இருக்கும், வியூ டவுன்லோடுன்னு சொல்லிட்டு, அதுக்கு கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண உடனே நீங்கள் அந்த அமௌண்ட் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் பேமெண்ட் பண்ணீங்க இல்லைங்களா, அந்த அமௌண்ட்டோட பில் வந்துருச்சு பாருங்க. இதுதான் நீங்க அமௌண்ட் பேமெண்ட் பண்ண அமௌண்ட்டோட பில்லு. ஓகேங்களா? இந்த பில் எடுத்து அவங்களுக்கு நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்துடலாம். ஓகேங்களா? அப்படிலாம் பிடிஎஃப் ஆச்சு நீங்க அவங்களுக்கு சென்ட் பண்ணிடலாம். இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா
நம்ம அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் எப்படி நம்மளுடைய டிஎஸ்சிஎம் ஆப் மூலமாக எப்படி நாம் வந்து கட்டுறதா நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம். இது போல் இன்னும் நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். இனிமேலுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ போடுறோங்க. நாங்கள் தெளிவாக இந்த வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் முழுமையாக இந்த வீடியோ பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.